10 பேருக்கு வந்து பீரியட்ஸில் மாதவிடாயில் ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து பார்க்கும்போது அதில் 8 பேருக்கு வந்து பிசிஓடி இல்லை பிசிஓஎஸ் இதுதான் இருக்குது. ஃபஸ்ட்டு பிசிஓடினா என்ன, பிசிஓஎஸ்னா என்னன்னு பார்ப்போம். பிசிஓடின்றது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். பிசிஓஎஸ்ன்றது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இப்போ வந்து அந்த டிசீஸ் வந்து சிண்ட்ரோம் விட கொஞ்சம் லோவர் கிரேடுன்னு நம்ம சொல்லிக்கலாம். சிண்ட்ரோம்ன்றது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டிசீஸ்ன்னு நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும், அப்படி சொல்லலாம். இதில் வந்து என்னென்னா மெயினாக அந்த கருமுட்டை நமக்கு வந்து வளர்கிறப்போ அது வந்து இம்மெச்சூர் ஃபாலிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து இட் வில் பி. அது என்ன பண்ணோன்னா உங்களுடைய அந்த நார்மல் எக்கை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒன்று பீரியட்ஸே வராது, ஒரு 2-3 மாதம் பீரியட்ஸே வராது. அப்படி இல்லை வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய அப்படியே ஃப்ளோ ரொம்ப இருக்கும், ஊற்றி தள்ளிடும். உங்களால் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து இது ஆகிடுவீங்க. பெயின், கிராம்பிங் இதெல்லாமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்.